அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாமா? மண் சட்டியில் மணக்க மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு மாங்காய் போட்டு இது சங்கரா மீன் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது யூஸ்வலாக ஒன்று சாலை மீன், இன்னொன்று சீலா மீன். இந்த 2 மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சென்னை நான் வந்ததுக்கப்புறம் இந்த சங்கரா மீனை இத்தனை நாள் யூஸ் பண்ணலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் நல்ல இனிப்பாக நல்லாயிருக்கும். எப்போவுமே மீன் பெரிய பெரிய மீனை விட குட்டி மீன் தான் நமக்கு சத்தும் அதிகம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பொடி என்னென்னா இன்ஸ்டாவில் ரொம்ப வைரலான ஒரு வீடியோ தான். இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் சாப்பிடாதவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. நல்லா இருந்தது. அதை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வறுத்துட்டு நார்மலாக மசாலா எப்போதுமே நம்ம கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மசாலா போட்டு மேலே லைட்டாக கோட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, வறுத்த மீன், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். பப்பாளி தான் இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டேன் லஞ்சுக்கு. இதை தான் இந்த பொடி போட்டு வறுத்த மீன். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெஜிடபிள் போட்டு கட்லெட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் அதோட கொஞ்சம் டீ. வெஜிடபிள் கட்லெட்டுக்கு கார்ன் போட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் போட்டு கட்லெட் செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டு ஒரு நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது கார்ன் கட்லெட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.